பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம கம்பு ஊற வச்சுருக்கிறது. இது மூட்டுக்கம்புன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா குண்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஹைப்ரிட் ஐட்டம் தான். இது காட்டுக்கம்புங்கிற மாதிரி கிடையாது. இது சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். இது நல்லா ஊற வச்சு, இது கருது நல்லா நீளமான கருதாக வரும். உங்களுக்கு பயிரும் நல்லா மாடு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இது கடையில் வாங்கினது தான், நம்ம விளைவிக்கல. இந்த கம்பை கல் எப்பவுமே இருக்கும். அதுக்காக நம்ம அரைக்கணும். அரைச்சி ஊற வச்சு துணியில் முளை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு. உங்களுக்கு இது நல்லா வாயில் போட்டு மெல்லும்போது பால் வரும். இந்த பால் உங்களுக்கு என்னென்னா, வயிறு அல்சர் ப்ராப்ளம், இந்த மாதிரி உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த பால் சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கம்போட பாலுக்கு இருக்குது. அதனால் இந்த பாலுக்காகவே நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. நானும் சாப்பிடுவேன். வாய்க்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் நான் அப்பப்போ எடுத்துக்குவேன். இது பாருங்க, மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்தை க்ளீன் பண்ணி, இது நம்மளதில் விளைஞ்சது தான். இது நல்லா க்ளீன் பண்ணி 4 உடச்சி வச்சுருக்காங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சாதம் தான் வைக்கணும், ஊற வச்சு சாதம் வைக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், உடச்சி மறுபடியும் மிஷினுக்கு அரைக்க கொடுக்குறதுக்கு இந்த கம்பு பாருங்கள், இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கம்பு, இந்த மக்காச்சோளம், இந்த கோதுமை, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா என்ன சொல்கிறது, ரவா மாதிரி உடச்சி எடுத்துட்டு, அதை உங்களுக்கு சாதம் மாதிரியே கொஞ்சம் குழஞ்ச சாதமாட்டவே வச்சுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா, இது வேர்க்கடலை. இது மணல் போட்டு வறுத்த வேர்க்கடலை. அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ 1 கிலோ 1/2 கிலோ பருப்பு, பச்சை பருப்பாக வாங்கிக்குவாங்க. அதாவது வறுக்காத பருப்பு. அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊற வச்சு பாயில் பண்ணி தருவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மணல் போட்டு வறுத்துட்டு இந்த 2 அப்படியே தேய்ச்சி எடுத்து தோல் நீக்கி இதை கொடுப்பாங்க. இதை நான் சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது நான் 5, 6 வாயில் போட்டு மென்னுட்டே வேலை பார்ப்பேன். இது நல்லா ஹெல்த்தி ஃபுட் இல்லை. சும்மா கண்டது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறது அம்மாவோட பிளானிங்கு. சின்னதுலேருந்தே அப்படி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னுமே தொடருது. இப்போ ஏதாச்சும் ஒன்று அந்த டீ டைமுக்கு டீ, மறுபடியும் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்ச கம்பு முளை கட்டுனது பார்த்திங்கன்னா, இது ரொம்ப வருஷமாக இதே தான். இதுதான் ஸ்நாக்ஸே. இந்த பாருங்க, இந்த கர்ச்சீப் இருக்குல்ல, இதில் மூட்டை கட்டி வச்சுருவாங்க. இதில் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக எல்லாமே குருத்து வந்துடும். அந்த குருத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இது மாதிரிலாம் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன் நிஜமாலுமே. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நாங்கள்லாம் 80s தான். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் மறுபடியும் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ ரேராக இருக்குது. அப்போல்லாம் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இப்போ நானாக கேட்டு செஞ்சு தராங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. இது நம்ம தோட்டத்து வெள்ளரிக்காய் பிஞ்சு, காயின்னு சொல்ல முடியாது, பழம்னு சொல்ல முடியாது. இது பிஞ்சு. இப்போ பாருங்கள், நைட் டைம் தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. அப்படியே போய் பார்த்தா ஒரு செடி, ஒரே ஒரு காய் இருந்தது. அதையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். நீ விட்டா முத்திருமே சொல்லிவிட்டு அதனால் பறிச்சிட்டோம். பறித்து 2ஆக கட் பண்ணி அந்த அன்டைம்லேயே சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி நைட் டைமில் வெள்ளரிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்படின்னா, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறது நான் சாப்பிட்றது. நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ருந்தா சொல்லுங்கள். இது பாருங்கள், இந்த காய் பறித்த செடி இது தான். செடியில் மறுபடியும் சின்னதாக குட்டி குட்டி பிஞ்சு நிறைய விட்டுருக்கிறது. நீ அது பார்க்குறச்சே சீக்கிரம் பெருசாயிரும். அதுதான்
டக்குன்னு முத்துன மாதிரி ஆகி தோலும் இதாயிரும். சீக்கிரமாக அப்புறம் சரின்ட்டு விட்டுறது. விட்டால் என்னாகும், பழம் ஆகிடும். பழம் ஆனால் திருப்பியும் வந்து ஷீடு நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஷீடு எப்பவுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பேன். இன்னுமே வச்சுருக்கேன். இந்த செடி சரியாக வரல அப்படின்னா மறுபடியும் அடுத்த செடிக்கு நான் வந்து விதைக்க ஆரம்பிச்சிடுவேன். இது தென்னை மரம் பாருங்கள். இது தான் ஃபஸ்ட்டு என்னோடய தாய் மாமா கொடுத்த தென்னை மரம். தாய் மாமா எனக்கு மொத்தம் 3 மாமா. எங்கள் நடு மாமாவுக்கு வந்து பொண்ணுங்க இல்லைங்கிறதுனால நான் தான் அவருக்கு பொண்ணு. அவ்வளோ செல்லம். அவர் கொடுத்த தென்னை கன்று அவராக முளைக்க போட்டு எடுத்து கொடுத்தாரு. அந்த கன்றை கொண்டுட்டு வந்து வச்சது தான் இப்போ காய் வந்துருச்சு. இந்த காய் என்ன என் மாமாட்ட நான் காட்டவே இல்லை. மாமா வந்தாங்கன்னா பாருங்க மாமான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க வர முடியாதது, நாங்களும் போக முடியாமல் அப்படியே பிரேக் ஆகிருக்குது. ஆனால் வீட்டுக்கு வருவாங்க. தோட்டம் வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அவங்களும் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க. நாமளும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தொந்தரவும் பண்ண மாட்டோம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இது பாருங்கள், குட்டை வாழைன்னு சொல்கிறது. இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வள்ளியாத்தாள்னு சொல்லி பென்ஷன் வாங்குகிற ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இது என் உயரம் கூட இல்லை. எனக்கு என்ன மறைக்கிற மாதிரி வளரவே இல்லை. இது அவ்வளோ சின்ன குட்டை வாழை. இது பாருங்கள், இதனோட லென்த்துக்கு பக்கத்தில் நான் நின்று இன்னொரு வீடியோ கூட அப்லோடு பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி மரம். தார் எப்படி விட்டுருக்குதுன்னு பாருங்களேன். இது பார்க்குறச்சே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. மச்சானுக்கு பார்த்துட்டு இங்கே பாரு குட்டை சின்னதுலேயே தார் போட்டிருக்குதுன்னாரு. அப்புறம் தான் நான் சொன்னேன், இதனோட தாய் மரத்தை நான் பார்த்துருக்குறேங்க. அவங்க தான் கொடுத்தாங்க இந்த கிழங்கு. என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டில் தான் இந்த செடியோட தாய் செடி அங்கே இருக்குது. அங்கேருந்து கிழங்கு வாங்கிட்டு வந்தது தான் இது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இப்போ குட்டி குட்டி விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணலான்னு நினைப்போம். முடியும், சில பேருக்கு முடியாது. இப்போ இது பாருங்கள், தண்ணி பைப்லைன் வந்து பறிச்சிட்டு வந்து வீட்டடியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது குடி தண்ணி பைப்பு. இதில் வந்து ஆற்று தண்ணி வரும். நம்மளது விவசாயம் எல்லாமே போர் தண்ணி. இது குடி தண்ணி வந்து அமராவதி ஆற்று தண்ணி நம்மளுக்கு வர்றது. அதை வந்து பைப்லைன் வீட்டுக்கு பறிக்கணும்னு சொல்லிட்டு மச்சானு நானுமே பறித்தோம். என்னை பறிக்க விட மாட்டேன்ட்டார். நீ காலைல இது ஏதாவது காயம் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரே பறிச்சிட்ருக்காரு. இருந்தாலும் நான் சப்போர்ட்டாக அவருக்கு பைப்பெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த சொல்யூஷனெல்லாம் தொடச்சி ஒட்டி விட்டு தண்ணி கொண்டு வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு போர் தண்ணி பாயுது பாருங்கள். இது ரோஜா செடிக்கு எவ்வளோ அழகாக பாயுதுன்ட்டு பாருங்கள், பூக்களும் இருக்குது. இது சின்டெக்ஸிலிருந்து போர் தண்ணி வர்றது. பக்கத்துலேயே பாருங்கள், இது ஆரஞ்சு, குட்டியாக ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அதனோட ஷீடு போட்டது ஒரு செடி. அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த தோட்டத்துக்கு நான் வந்து சனிக்கிழமை வேலை இல்லை அப்படிங்கிறதுனால மண்ணெல்லாம் அணைச்சிவிட்டு ரோஜா செடியை க்ளீன் பண்ணுறது தான் வேலைன்னு சொல்லிவிட்டு எல்லாமே எல்லா செடிக்கும் வேருக்கு மண் அணைச்சி விட்டது தான் என்னோடய வேலை. மண் அணைச்சி விட்டுட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி விவசாயங்கள் வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து செய்கிறதுக்கு பேர் விவசாயமே அல்ல, அவங்களா செய்யணும். இது பாருங்கள், இதுதான் ஆரஞ்சு ட்ரீ. இந்த ஆரஞ்சு ட்ரீயில் வந்து தண்ணி கிட்ட போகலைன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பறித்து விடுறேன். அப்போ தான் சுற்றி ரவுண்டாக வந்து தண்ணி நின்றுது அப்படின்னா செடி நல்லா வளரும். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த சுக்குட்டிக்கீரை ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் அதையே செடியும் ரொம்ப பூச்சி அரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு மருந்து அடிக்காததுனால எல்லாமே ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால பூச்சி தொல்லை நிறைய இருக்குது. வண்டுகள் நிறைய வந்து உட்காந்துருக்கோம். அதனால் வேஸ்ட் ஃபுட்டு நிறைய ஆகும். பாருங்கள், இதெல்லாம் உடைச்சி அந்த பக்கம் இழுத்து செடியை வேரோடு எடுத்து அந்த பக்கம் போட்டேன்.
இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து ராத்திரியில் பால் கறக்கிறதுக்கு எல்லாம் நடக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து க்ளீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப பூச்சி புழு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருக்கும். அதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ண வேணும்னா மெயின் க்ளீனாக வச்சுருக்கணும். ரொம்ப க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் எந்த தொந்தரவும் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி நிற்கணும். அப்போ தான் ரோஜா செடி நல்லா வரும். இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே மாட்டுச்சாணம் மட்டும்தான். மாட்டுச்சாணம் 2 சட்டி போட்டால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.